எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு சத்தியமாக டைம் இல்லை. மதன் பேசுன அளவுக்கு நான் பேசியிருக்க வேண்டியது. அதனால அவ்வளோ நேரம் பேசுனதுனால இப்போ நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். எஸ், முதல்ல எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அதான் வெயிட் பண்ணதுக்கு நான் என்னோட முதல் நன்றியை இந்த இடத்துல நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா உண்மையிலேயே நிறைய டவுட் இருந்துச்சு, இது பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. நிறைய ஃபர்ஸ்ட் ஓகே சொல்லிட்டேன் கூட்டாம் போக்கில். அதுக்கப்புறம் சில இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு. ஐயோ அது பண்ணுமா, இது வேணாம், நம்மளுக்கு எதுக்கு இந்த வேணாத வேலைலாம் சொல்லிட்டு நான் இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னது, நீ நடிக்கணும் அப்படின்னு அவர் தான் என்கிட்ட சொன்னார். என்கிட்ட சொன்னோன்னே அன்னைக்கு இருந்த எனக்கு இந்த எல்லா இன்செக்யூரிட்டிஸும் உடஞ்சி போச்சு. இல்லை நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த படம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இந்த படம் என்ன சக்ஸஸ் ஆனாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை தான் நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுவேன். தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக முதல்ல நான் ஆரம்பிக்கிறேன். முதல்ல என்னோட கோ டைரக்டராக மதன் வந்தார். என் மேலே வச்சுதான் நம்பிக்கை. இந்த படம் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னு அவர் சொன்னது எனக்கு இப்போவுமே புரியல. அது ஏன் அன்றைக்கி சொன்னார், டூரிஸ்ட் ஃபேமிலி எனக்கு ரிலீஸ் ஆகலை, அதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட அவர் கேட்டார். ஸோ தேங்க்யூ மதன். எனக்கு இந்த படம் வந்து நான் எத்தனை படம் பண்ணாலும் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். நான் ரொம்ப பெருமைப்படுற படம் இந்த படம் பண்ணியிருக்கேன்னு நினச்சி. டூரிஸ்ட் ஃபேமிலி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ஃபேம் இதெல்லாம் தாண்டி நிறைய மரியாதை கிடைச்சது. நிறைய பேர் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஐ திங்க் இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் நான் கான்ஃபிடண்டாக சொல்லுவேன், இன்டு 2 மதனுக்கு அதே ரெஸ்பெக்ட் வந்து நீங்கள் எல்லாருமே கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அழகான கதை, அதில் வந்து அழகான ரைட்டிங். நான் பொறாமப்பட்ட ஒரு சீன் வந்து செகண்ட் ஹாஃப்ல இருக்குது. நான் ஐயோ நம்மளும் இப்படி பண்ணியிருக்கணுமேன்ற அளவுக்கு தேங்க்யூ ஸோ மச் மதன் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அடுத்ததாக என்னோட ப்ரொடியூசர்ஸ் சௌந்தர்யா மேம் அண்ட் மகேஷ் அண்ணா. நான் ஃபர்ஸ்ட் மகேஷ் அண்ணா பற்றி சொல்லணும்னா, அவர் ப்ரொடியூசரை தாண்டி முதல்ல எனக்கு அண்ணன். எனக்கு ஏன்னா என்ன கரெக்டாக இருக்கும், எனக்கு என்ன கரெக்டாக இருக்கும்ன்றது ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணார். இன்னைக்கு வந்து கீர்த்தி ப்ரோ ஒரு விஷயம் சொன்னார், நான் வந்து ஸ்கூட்டியில் பார்த்தேன் எனக்கு கட் பண்ண இங்கே நிற்கிறேன்னு. நான் வந்து மெட்ரோவில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். இன்னைக்கு அதே மெட்ரோவில் எங்கள் படம் ஃபுல்லாக என் ஃபேஸ் ஃபுல்லாக அதில் இருக்குது. அது வந்து ஒரு சின்ன ஒரு டெபியூட்டன் ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அதுக்கு வந்து எவ்வளோ விஷயம் பார்த்து பண்ணணுமோ அதை பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. நிறைய பேசுவோம். எஸ். அண்ட் சௌந்தர்யா மேம். சௌந்தர்யா மேம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு தான் அப்போ தான் மீட் பண்ணுறேன். மேம் பார்த்தோன்னே சொன்னாங்க, அப்போ சொன்னாங்க அபி ஒரு ஸ்டார் அப்படின்னு அப்போ சொன்னாங்க. இப்போ வரைக்குமே அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மேம் உங்கள் நம்பிக்கை நான் காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட ஹோம் ப்ரொடக்ஷன். எஸ். ஸோ நீங்கள் வந்து அபி எப்படி சொல்கிறது, அந்த எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா அந்த பத்திரத்தில் என் பேர் இருக்குன்னு நம்புகிறேன் அந்த வீட்டில். ஸோ எஸ், என்றைக்குமே இதுதான் என்னோட ஹோம் ப்ரொடக்ஷன். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் வந்து என் கூட ஒரு இடமா வந்து ப்ரொமோஷனில் உட்காந்து எல்லாமே உங்களை அப்படி பார்க்க எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ மேம். அடுத்ததாக ஷான் சார் வந்து நீங்கள் எல்லாருமே சொல்லலாம், கதைக்காக வந்தார், ப்ரொடக்ஷனில் வந்தார், அதுதான் சொன்னார். எனக்காக தான் வந்தார் அவர். நான் பண்ணால் ஷான் சார் வருவார் கண்டிப்பாக. அதில் வந்து எனக்கு எந்த சந்தேகமுமே இல்லை. அண்ட் என்னை பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு பர்சன் ஷான் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ லவ் யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் அனஸ்வரா. இந்த இடத்துல அதுதான் என்னை விட அதான் அந்த அபிஷன் ஜீவன் அனஸ்வரா ராஜன் இருக்குதா, அனஸ்வரா ராஜனை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அபிஷன் ஜீவனை செகண்ட் போட்டுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். எப்படி சொல்றது, ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் எங்களுக்கு. ஒரு ஸ்பாட், ஐ மீன் ஒரு ஃப்ரேம்லையுமே பார்க்கும்போது என்ன இந்த பொண்ணு இவ்வளோ நடிக்குது, இதை எப்படி நான் மேட்ச் பண்ண போகிறேன்ற பயம் தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அழகான ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அவங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக தமிழில் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, அதை எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாகவே சொல்லுவேன். எஸ். நெக்ஸ்ட் காவியா. எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி 2 டேரக்டர்ஸே பேசிட்டாங்க இல்லையா. எஸ். இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய ஃபியூச்சரில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறீங்க. மை பெஸ்ட் விஷஸ் ஹரிஷ் ப்ரோ. ரியலி ஹாப்பி உங்க கூட இந்த படம் பண்ணதுக்கு. அண்ட் நமக்குள்ளே இருக்க அந்த குட்டி குட்டி விஷயங்கள்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாமே பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து சச்சின் ப்ரோ. நிறைய பேர் வந்து இப்போ ஷான் சார் கூட சொல்லிட்டு இருந்தாரு, அந்த பையன் பிரிச்சிட்டான் பட்டி செம்மையாக பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி கூட சொல்லிட்டு இருந்தாரு. ஐ திங்க் இந்த படத்துக்கு அப்புறம் நீங்களுமே ரொம்ப ஒரு முக்கியமான இதில் இருப்பீங்க. எஸ். அண்ட் எஸ், வெற்றி அதிகமான். அண்ட் அவங்க 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் படம் அவங்களுக்கு அது. அண்ட் ரொம்ப ஹாப்பி அவங்க இங்கே இருக்கிறதுல. அண்ட் நெக்ஸ்ட் தேனிமுருகன் சார். சார் ரொம்ப சந்தோஷம். டூரிஸ்ட் ஃபேமிலியில் அவங்க கூட ஒர்க் பண்ணிருக்க வேண்டியது அதை மிஸ் ஆகிடுச்சு. நான் ரொம்ப வருத்தப்படுவாங்க உங்களை வச்சு அதில் பண்ண முடியலன்னு. ஆனால் அவ்வளோ அழகான ஒரு பர்ஃபார்ம் பண்ணீங்க. அண்ட் வெரி ஹாப்பி உங்களை நாங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோன்றது. அண்ட் மற்ற படத்தில் நடிச்ச மிச்சம் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோகன் அண்ணா அண்ட் உமாதவி மேம். எஸ், மோகன்னா முதல்ல வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளோ அழகான பாடல். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆச்சரியப்படுத்திகிட்டே இருக்கீங்க ஒரு வாட்டியுமே உங்களோட லிரிக்ஸில். ரொம்ப அழகான சில பாடல் இருக்குது. குறிப்பாக இதில் ஒரு பிரேக்கப் சாங் இருக்குது, எனக்கு அது ரொம்ப ஃபேவரட். அண்ட் ஆல்சோ கிளைமேக்ஸ் சாங் அது ஒன்று ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது.
நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே அதை திரும்ப கேட்டு அதை வைரல் ஆக்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ், தேங்க்யூ அண்ணா. எப்பவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் உமாதேவி மேம் ரொம்ப அழகான பாட்டு. ஐ திங்க் மதன் என்கிட்ட வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக காமிச்ச ஒரு சாங் அதுதான். அண்ட் ஸ்ரேயாஸ் அண்ணா, நீங்கள் எவ்வளோ படம் பண்ணிட்டீங்க. அது வந்து சேம் டூரிஸ்ட் ஃபேமிலியுமே நான் உங்களெல்லாம் வச்சு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க அந்த டைமில். எஸ், இந்த படத்தில் அது அந்த ஆசை நிறைவேறினது ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. என்றைக்குமே ஒரு பெரிய டெக்னீஷியன்ற ஒரு ஃபீல் அவர் கொடுக்கவே மாட்டார். அவ்வளோ அழகாக அந்த செட்டை பார்த்துப்பாரு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் நெக்ஸ்ட்டு கார்த்திக் மாஸ்டர் வரல. ஓகே, அவரோட ஸ்டன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப பொறுமையாக எனக்கு நிறைய சீக்வன்ஸ் வரல, அதெல்லாமே வந்து பார்த்து எனக்கு வந்து பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ சந்தோஷ் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நான் அது ஐயோ காதலைக்கு அவ்வளோ நாள் ஆடி இருக்கேன்னா அந்த ஃபுல் கிரெடிட்ஸ் உங்களுக்கு தான். அன்னைக்கு அந்த ஒரு நாள் அந்த பெல்ட் எடுத்தீங்க, அன்னைக்கு எனக்கு இடுப்பில் வந்து பிடிச்சிக்கிச்சு. அன்னைக்கு நைட்டில் போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அடுத்த நாள் சரி பண்ணிட்டு வந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அடுத்ததாக மை டியர் பாலாண்ணா. எஸ், பாலாண்ணனை வந்து ஸ்டேஜ் நான் ஏற்றணும்னு நினச்சேன், பட் அதுக்கு முன்னாடி சங்கரா மேம் ஏற்றிட்டாங்க. எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் டூரிஸ்ட் ஃபேமிலி. உங்களால் தான் டேரக்டரும் ஆன முக்கியமான ரீசன். அன்னைக்கு அவர் ஆக்டர் ஆனதில் ஒரு முக்கியமான பங்கு உங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் நெக்ஸ்ட் விஜய் அண்ணா, தேங்க்யூ ஃப்ரம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இன்னைக்கு இந்த படம் வந்து இவ்வளோ பெருசாக வெளியே தெரியறதுக்கு உங்களோட மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த படத்தில் நீங்கள் அசோசியேட் ப்ரொடியூசர் ஆயிருக்கீங்க, சீக்கிரம் ப்ரொடியூசரும் ஆயிருவீங்க. ஸோ பெஸ்ட் விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நெக்ஸ்ட் ப்ரோஸ்டர் டிசைனிங் சரத் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரியா, தேங்க்யூ. அண்ட் ராஜ் ப்ரோ, எப்போவுமே என்னோட டீம் தான். அவர் டூரிஸ்ட் ஃபேமிலியும் அவர் தான் ஆர்ட் டைரக்டராக இருந்தார். இந்த படத்துக்குமே ரொம்ப அமேசிங் ஒர்க், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் சவுண்ட் எல்லாமே சுரேன் கூத்தன் சார் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சுரேஷ் ப்ரோ. எஸ், சுரேஷ் ப்ரோ பற்றி நான் சொல்லி ஆகணும். பயங்கரமான சர்ப்ரைஸ் அண்ட் பயங்கரமான ஃப்ரெண்டு இந்த மனுஷன். ஏன்னா மதன் வந்து எப்பவுமே ஒரு ஸ்பாட்ல ஒரு மேஜிக் பண்ணுவார். அதை தாண்டி எந்தாவது எடிட்ல ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுவோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அதை பார்க்கறதுக்கே. இந்த படத்துல நிறைய சீக்வன்ஸ் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப அழகா எடிட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் மோஸ்ட் வாண்டட் எடிட்டர்ல நீங்களும் கண்டிப்பா இருப்பீங்க ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விதுஷ் அண்ணா, நான் எப்போ படம் பண்ணாலும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கே வேணாம்னு நினைக்கிறேன். நான் எப்பவுமே போட்டுக்கலாம் தைரியமா வித்துஸ் அஹிம்சா அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, எப்பவுமே அந்த கொலாபரேஷனுக்கு. நீங்களும் எனக்கு ஒரு இன்னொரு அண்ணன், தேங்க்யூ. நெக்ஸ்ட் என்னோட மேனேஜர்ஸ் பிரசாந்த் ப்ரோ அண்ட் சுரேஷ், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ரெண்டு பேருமே நான் பெரிய ஆளாகும்னு நினைக்கிறத நிறைய பேர்ல நீங்களும் ஒருத்தங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எஸ், கண்ணா ஆஃபீஸில் எங்களுக்கு வந்து ஃபுல் ஹெல்ப் பண்ணது எல்லாமே அவர் தான். அதுக்கப்புறமேட்டு மை முத்து அண்ட் அப்புறம் அவரோட மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் சரத்தனா அண்ட் கிரியண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அதிகமாக அண்ணனுக்கு கூப்பிட்டது என் தம்பிக்கு அப்புறம் முத்து மட்டும்தான். அவ்வளோ பாசமாக என்னை பார்த்துக்கிட்டான், தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்ததாக என்னோட டைரக்ஷன் டீம், மதன் சொல்றது முன்னாடி என்னோட டைரக்ஷன் டீம், டூரிசாமியோட டைரக்ஷன் டீம். லவ் யூ ஸோ மச் கைஸ். அன்னைக்கு அந்த படம் பண்ணும்போது நான் உரிமையாக அடிச்சு கால் பண்ணி கேட்டேன், ப்ரோ ஒரு படம் பண்ணுறேன் வரீங்களான்னா, அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க, பணம் அதெல்லாம் சொல்லி எதுவுமே பண்ண மாட்டாங்க, வந்துட்டாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த கொலாபரேஷன் இன்னும் அடுத்தடுத்து போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் பெரிய பெரிய படங்கள், அதான் இப்படிலாம் ப்ரொடியூசர்ஸ் உங்களுக்கு யார் கிடைப்பா சொல்லுங்கள். ஸ்பாட்லேயே வச்சுட்டு உங்களுக்கு வந்து இங்கேயே சொல்லிட்டாங்க. ஸோ சூப்பர், அடுத்த ப்ராஜெக்ட் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் எஸ், ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஓகே, எல்லாமே கவர் பண்ணிட்டேன், தேங்க்யூ. என்னோட அம்மா அப்பா ரொம்ப பெருமைப்படுறாங்க. அண்ட் மதனோட அம்மா அப்பாவும் வந்திருக்காங்க. எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா போன வருஷம் இதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் உட்காந்துருந்து அவங்களும் இதே மாதிரி தான் ரசித்தாங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியும். எங்கள் அம்மா கிட்ட பேசியிருக்காங்க, நீங்கள் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப அழகாக இருக்கு உண்மையிலே. இந்த மூமெண்ட்டை நான் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மதனோட இடத்துல தான் நான் போன வருஷம் இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை இந்த ஸ்டேஜில் பார்க்குறதுக்கு. அண்ட் கடைசியாக எஸ், மை ஒய்ஃப் அகிலா இளங்கோவன். அப்புறம் இல்லை, இப்போ அகிலா அபிஷன் ஈவெண்ட் ஆகிட்டீங்க இல்லையா. எஸ், அதாவது நான் டூரிஸ்ட் ஃபேமிலி நடிச்சு பண்ணி ஃபேமஸ் ஆனதை விட உனக்கு புருஷன் ஆகிட்டு ஃபேமஸ் ஆனதுதான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா போகிற இடத்துல எல்லாமே அதுதான் என்கிட்ட வந்து சொல்லி ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. அனுஷ்வரா ப்ராஜெக்ட்டுக்குள்ள வரும்போது ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தல நீ தானே ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லெட்டிங் மீ ஆக்ட். ஏன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாடுறியம்மா எப்படி நடிக்கிறான், பாடுறியம்மா இப்படி பண்ணுறான் அப்படிலாம் சொல்லி உசு பேரும்போது கூட நீ வந்து அதை மைண்ட் எடுத்துக்காம இருந்த. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதான் நான் எப்பவுமே உன்ட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். நான் லைஃப்பில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் சரி, என்ன தப்பு பண்ணாலும் சரி, அதெல்லாம் நான் பண்ண பாவத்தோட பிரதிபலிப்புன்னு நான் நம்புறேன். அண்ட் எனக்கு என்ன நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் நீ மட்டும் தான். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஸோ மச். எஸ், தேங்க்யூ ஆல் டு மை பீப்புள், மை டீம். என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் சுரேஷ் அவர் எடிட்டர். முன்னாடி மீட் பண்ணல அவ்வளோ சொல்லியா. எனக்கு ஷூட் டைம்ல மதம் வந்து ஒரு எடிட் காமிச்சாரு. ஹி ஷோட் அஸ் அ சீன்.
அது வந்து ஒரு செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற சீன். அது பார்த்து நானும் அப்படியே சொன்னாரு, "என்னது பேய் படம் மாதிரி இருக்கு அந்த சீன்னு" சொல்லி நான் அப்படியே கலாய்ச்சிட்டு இருக்காங்க மதன. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு பேசி அ நான் சும்மா கலாய்க்க தான் சொன்னேன். அப்படியே பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சீன் ஹி ஷோட் அஸ் அகைன். எடிட்டுக்கு அப்புறம் ஹி ஷோட் அஸ் அகைன். செம்மையா இருக்கு. என்னன்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப இமோஷனலா நமக்கு கனெக்ட் ஆகுற மாரி இருந்துச்சு. அது யூ ஹேவ் டன் அ கிரேட் ஜாப் அண்ணா. சோ ஹேப்பி டு வொர்க் வித் யூ அண்ணா. சோ ஹேப்பி. அப்புறம் ம், அப்புறம் மை கோ ஸ்டார்ஸ் காவ்யா. காவ்யா இப்போ டயலாக்ல இருக்கிற மாதிரி ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணு தான். ஐ அம் பிரெட்டி ஷுர் தட் பிக் ஸ்கிரீன் இஸ் கோனா லவ் யூ அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் கோனா ஃபால் இன் லவ் வித் யூ. அண்ட் அப்புறம் சச்சின் நான் அவ்வளோ ஹையா இருப்பாங்க. எனக்கு யாருக்குமே இந்த செட்ல யாருக்குமே அவங்கள எனர்ஜி மேட்சே பண்ண முடியாது. அவ்வளோ எனர்ஜியா இருக்கிற ஒரு பர்சன். ஸோ சரி சச்சி சரி. அப்புறம் ஹரிஷ் ஹரிஷ் தேங்க்யூ ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அப்புறம் ராஜ் போயிட்டீங்க. ஓகே ராஜ் அண்ட் பாலண்ணா எங்க இருக்கீங்க? பாலண்ணா அண்ட் பிரசாந்த் அண்ணா. ஸோ ஹாப்பி. அப்புறம் பிரியா பிரியா அண்ட் ஹரிணி நம்ம பேசிட்டே இருப்பாங்க செட்ல கேரவன்ல இருந்து நம்ம வி ஹவ் டாக்ட் அ லாட். ஸோ ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ டீம். அண்ட் அதான் ஏடி டீமை சொல்லணும். தினேஷ் அண்ணா அண்ட் ஹரி நார்மல் ஹரி அண்ட் மதுரை ஹரி. அப்புறம் பிரகாஷ் நிதின். ஏன்னா these people actually mean a lot to me. They made me love this city and this industry even more. அது அப்படியே ஜோலியா இருப்பாங்க செட்டு ஃபுல்லா. அப்புறம் ஸ்ரேயஸ் அண்ணா ஒரு காம் எனர்ஜி செட்ல நம்ம எல்லாருமே அப்படி ஹையா பேசிட்டு இருக்கும்போது அவர் அங்க காமா அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸ்ரேயஸ் அண்ணா. அப்புறம் மகேஷ் அண்ணா நம்ம ப்ரொடியூசர் மகேஷ் அண்ணா. ஆக்சுவலி இந்த படத்துக்காக நான் ஃபர்ஸ்ட் பேசினது மகேஷ் அண்ணா கிட்ட தான். வி டாக்ட் லாட். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த இம்ப்ரெஷன்ல தான் நான் நரேஷன் கேட்டதும் ப்ரொடியூசர் ஹூ நோஸ் த ஆடியன்ஸ் ரியலி வெல் அவங்க பண்ணனா இந்த லாஸ்ட் 3 படம்ஸும் ஹிட் தான். அண்ட் அந்த ஹேட்ரிக் இந்த படத்திலும் கண்டினியூ பண்ண போறேன்னு நினைக்கிறேன். மகேஷ் அண்ணா so 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 happy to work with you மகேஷ் அண்ணா. and you are such a wonderful person. சௌந்தர்யா மேம் I remember you telling me என்ன இருந்தாலும் just remember you got a big sister in Chennai. You have always given me a big sister affection and warmth. ஏன்னா அப்படியே பார்க்கும்போது அந்த வார்ம் எனர்ஜியில வெல்கமிங்கா இருக்கும். நம்ம படத்துக்கு எல்லாருக்கும் இந்த டீமுக்கு ஃபுல்லா நீங்க கொடுத்த அந்த சப்போர்ட் இட் மீன்ஸ் அ லாட். ஸோ ஹாப்பி அண்ட் உங்க கூட ஒர்க் பண்ணதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க உங்களோட எனர்ஜி பத்தி உங்களோட ஐகானிக் காமெடியை பத்தி. ஹிலாரியஸ் காமெடின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மதன் என்னை பத்தி நிறைய நிறைய பேசிட்டேன். மதன் என்ன சொல்றது இஸ் த கியூட்டஸ்ட் டிரெக்டர் ஐ ஒர்க் வித். அப்படியே கியூட்டா இந்த இங்க இது இருக்கனாலே நீங்க பார்க்கல அங்க கியூட்டா இப்படியே சீன் எல்லாம் நரேட் பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்டிங்கா அந்த மாதிரி ஒரு பர்சன். அண்ட் ஹி இஸ் மை அம்மாஸ் ஃபேவரட் பாய். ஸோ ஹி காட் எ விஷன் ஆக்சுவலி. இந்த படம் சொல்லும் போது ஹி ஆக்சுவலி காட் எ விஷன் அண்ட் அது படத்தில் இந்த சினிமாலும் அப்படியே வந்திருக்காங்க. Madan, thank you. Monisha is, I love Monisha. I really loved Monisha and thank you so much for giving me her. Thank you so much. And you're such a, you're a good listener. And அப்படியே என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு person. You're such a wonderful soul. அதான் and Abhi, okay, my co-star Abhi. என்ன சொல்றது? We don't praise each other that much. So I think Tamil cinema is gonna get a new star. The chemistry between Satya and Monisha worked because the off-screen friendship we had. And thank you so much, Abhi. Thanks for thanks for everything. You're such a wonderful person and wonderful friend and a wonderful co-star. Thank you, Adha. So, மதன் சொன்ன மாதிரியே இந்த படம் நான் முடிச்சு வரும்போது எனக்கு அப்படியே ரொம்ப சோகமா இருந்தா என்னமோ எனக்கு ஐ ஸ்டில் மிஸ் த செட். அப்படியே சோகமா இருந்தோம் என்னமோ எல்லாரையும் விட்டு போகுது அந்த சோல் இருந்தோம். பட் எனக்கு நான் நரேஷன் கேட்கும் போதும் எனக்கு ஒரு சின்ன ஸ்மைலோட தான் நான் இந்த கதை கேட்டேன்.
படம் பார்க்குறப்பயும் நான் ஒரு சின்ன ஸ்மைலோட தான் அந்த படம் ஃபுல்லா பார்த்தேன். ஓகே, மேபி ஐ தாட் நான் பாட்டான படம் ஐ அம் இன் இட் பிகாஸ் அதனால தான் இருக்கும். பட் இங்க இவர் கெஸ் சொல்லும்போது தான் தெரிஞ்சுச்சு அவருக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஐ அம் so happy seeing listening all these reviews from the guest. Thank you so much ங்க. Thank you so much. So அத with love Feb 6th release ஆக போறீங்க. It's a film we made with lots and lots and lots of love. We are giving it to you with lots of love, and I hope we're gonna get the not same, we're gonna get more love from the audience. And Adam, with love coming to cinemas on Feb 6th. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் டுடே. இந்த ஓவர்வெல்மிங்ன்ற ஒரு ஒரு வார்த்தை இருக்குங்க, அதுதான் இப்போ எனக்கு மனசுக்குள்ள நான் ஃபீலிங் வெரி 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 ஓவர்வெல்ம்ட். பட் எனக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நான் வெங்கட் பிரபு நம்ம ஷோக்கு இன்வைட் ஃபோன் பண்ணியிருந்தேன். அப்போ வெங்கட் பிரபு சொன்னாங்க 16 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க கோவா வந்து அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் பின் 16 இயர்ஸ் சின்ஸ் ஐ ஹவ் ஓன் த ப்ரொடியூசர்ஸ் ஹேட். பட் ஒரு 16 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டீம், ஏ மகேஷ் தம்பி, மதன், அபி, அனஸ்வரா, இந்த மாதிரி ஒரு டீமோட ஷான் நான் திருப்பி ப்ரொடியூசரா வரணும்ன்றது நான் டெஃபினட்டா மேனிஃபெஸ்ட் பண்ணேங்க. என் மேனிஃபெஸ்டேஷன் நடந்துருச்சு இன்னைக்கு. ஐ எம் so happy to come back. So happy and honored and proud to come back. And எவ்வளோ நல்ல விஷயம் படத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. பட் இந்த படத்துல சௌந்தர்யா, ரஜினிகாந்த் அண்ட் மகேஷன் பேரு எங்களுக்கு ப்ரெசென்டர்ஸா வந்ததுக்கு நாங்க தான் ரொம்ப ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றோம். And thank you so much, our special guest. Thank you for coming today. I know you're all very, very busy, but Kirti, thank you so much. Janmukam, sorry, thank you. Virtus, thank you. And Sibi, thank you for being here. தலைவர் 173 பெரிய பொறுப்பு சிபி. பட் உங்க மேல நான் நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன். அந்த நம்பிக்கையை நீங்க காப்பாத்துவீங்க நான் நம்புறேன். டெட்லியா ஒரு படம் வரும், அது எல்லாரும் நீங்க சீக்கிரம் மோர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். தேசிங் நம்ம வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நானும் தேசிங்கும் பேச ஆரம்பிச்சோம்னா சடனா நாங்க அப்புறம் அப்பா பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருப்போம். எங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஃபேன் வெளியே வந்து we'll keep discussing only அப்பா. And Ram, thank you so much for being here and wishing you all the best for all your projects. And Arun Vishwa, it's so lovely. We recently met. But இன்னைக்கு நீங்க பேசினது அவ்வளோ it touched my heart. And blood பத்தி பேசுறீங்க அருண் விஸ்வா. இந்த bloodக்கு சினிமானா உயிர் சினிமானா ரொம்ப பிடிக்கும். So thank you for that. And ஐயா மணிகண்டன் ஐயா, எனக்கு இந்த ஐயான்ற பழக்கம் இந்த டீமோட பழகிட்டுலாம் வந்துச்சு. அது ரொம்ப அழகான ஒரு பழக்கம். ஐ திங்க் சார் மேக்ஸ் இட் வெரி டிஸ்டன்ட். பட் ஐயா தேங்க்யூ. எங்க பூஜை அன்னைக்கு நீங்க இருந்தீங்க. தம்பிக்கு ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து கூட இருக்கீங்க. இப்போ இதே மாதிரி எனக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. வியாஸ், தேங்க்யூ ஸோ மச். யூ வாட்ச் த ஃபில்ம், யூர் அ பார்ட் ஆஃப் த டீம். அண்ட் தம்பி சொன்ன மாதிரி ஏதோ அங்க ஒன்று நடக்குது அவங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள, அதுல நாங்க ஒரு பார்ட்டா இருக்கணும்னு நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம். So thank you. And now about my wonderful team. Mohan sir, thank you. Ayya ரொம்ப நன்றி. Like everybody said, you're such a positive person and I'm so happy we got to know each other. And Madan, you spoke so well. Madan, எங்க இருந்து? நானே இன்னைக்கு தான் மதன் இவ்வளவு பேசி பார்த்திருக்கேன். செஸ் ஆடாம பேசினாங்க மதன் இன்னைக்கு. ஐ எம் so proud of you. And உங்க அம்மா அப்பா இங்க இருக்காங்க. அவசரத்துல பிறந்தவங்க சொன்னாங்க. But you should be so proud. ரொம்ப பெரிய டைரக்டரா வருவாங்க. ஆண்டி அங்கிள் உங்க பையன் ரொம்ப நல்ல படம் ஒன்று எடுத்திருக்காங்க. ஸோ வெரி வெரி பி ரெஸ்ட் அஷ்யூர்ட், பெரிய டைரக்டர் இண்டஸ்ட்ரியில. அண்ட் அபி அண்ட் மதன் பத்தி நான் ஒரு இன்சிடென்ட் இங்க ஷேர் பண்ண விரும்புறேன். அபிக்கு மதனுக்கு எந்த அளவுக்கு இந்த ஸ்கிரிப்ட்ல கன்விக்ஷன் இருக்குன்றதுக்கு. ஸோ ஷூட் எங்களுக்கு இன்னும் போயிட்டு இருந்துச்சு. வி வர் ஸ்டில் ஷூட்டிங். அண்ட் அட் தட் டைம் இண்டஸ்ட்ரியில் இப்போ இந்த ப்ரோமோ ட்ரெண்டா இருக்கு இல்லைங்களா? ஸோ ஒரு ப்ரோமோ பண்ணலான்னு எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன். ப்ரோமோக்கு ஒரு ஸ்கிரிப்ட் நாங்க ஒர்க் பண்ணோம். அண்ட் ஏதோ ரீசனுக்காக இல்லை தம்பி, அந்த ப்ரோமோ வந்து எங்களுக்கு மூவே ஆக மாட்டேங்குது. ஸோ ஒரு மீட்டிங், ஒரு சீரியஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல ப்ரொடியூசர்ஸோட உட்காந்து ஒரு மீட்டிங் எல்லாரும் உட்காந்தோம். அண்ட் அந்த மீட்டிங்ல வந்து ரெண்டு விஷயம் ஐ ஹாவ் டு ஹைலைட். சம்திங் அபி டிட் அண்ட் ஐ ஹாவ் டு சே வாட் மதன் டிட். அந்த ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் பேச நான் சடனா ஆன் டிஸ்கஷன்ல வந்துட்டு அபி நீங்க அந்த ப்ரோமோ டைரக்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் வந்துச்சு. ஐ ஹாவ் டு டெல் யூ Madan being a first time director and Abhi being a successful director,
ஒரு எங்கேயுமே ஒரு டவுட் கூட மதன் அபியோட இன்வால்மெண்ட் ஆர் கான்ட்ரிபியூஷன் ஒரு டைரக்டரா இந்த படத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு he did not shoot that promo for us because he wanted Madan to get the full credit of being a director. And அபிக்குள்ள ஒரு டைரக்டர் இருந்தாலுமே இந்த படத்தோட 100% டைரக்டர் மதன் தாங்க. ஸோ ஸோ அது அபியோட ஹார்ட் I really appreciated in that on that day. And மதன் வந்து அந்த ப்ரோமோ வந்து சுத்தி சுத்தி பேசி எனக்கு இந்த ப்ரோமோ எடுக்க வராதுன்னு சொன்னாங்க. அது ஒரு ப்ரொடியூசர்ஸ் 2 பேர்கிட்ட அது சொல்றதுக்கே ஒரு டைரக்டர், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டருக்கு ஒரு கட்ஸ் தேவை. அதை நான் அப்ரிஷியேட் பண்றேன் மதன். ஸோ தேங்க்யூ. அண்ட் யூனிவர்சல் கனெக்ட் பத்தி மதன் நிறைய பேசியிருக்காங்க. டெஃபினெட்லி ஐ ஃபீல் திஸ் ஃபில்ம் இஸ் மென்ட் டு பி. நாங்க மீட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து இன்னைக்கு ப்ரீ ரிலீஸ்ல இருக்கோமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா போயிடுச்சு. ஸோ தேங்க்யூ மதன் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஃபில்ம். அண்ட் ஸ்ரேயஸ், தேங்க்யூ. such a soft spoken person, but அவர் with the camera handling இருக்கும். and இந்த படத்தை அவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க. and இந்த மேடல் I have to thank you ஸ்ரேயஸ். படையப்பா இன்டர்வியூ எல்லாம் ரீ-ரிலீஸ் இன்டர்வியூ அப்பா பண்ணது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் த ரெஸ்பான்ஸ் ஃபார் த ஃபில்ம் ஆல்சோ. பட் நானும் தம்பியும் உட்காந்து ஆஃபீஸ்ல பேசிட்டு இருந்தோம். அப்பதான் அப்பா ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க. less than 24 hours இருந்துச்சு. I have to give it to MRP and Zion team. Thank you guys. நான் உங்ககிட்ட தான் வந்தேன், இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ இருக்கு பண்ணட்டும்ட்டு. அண்ட் ஸ்ரேயஸ், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த இன்டர்வியூ இருக்குன்னு நான் ஹெசிடேட் பண்ணி கேட்டேன். இவ்வளோ பெரிய கேமராமேன் கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்க கூப்பிடுறேனே அப்படின்ட்டு. பட் தலைவர் இன்டர்வியூ அப்படின்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்டா he came and he shot that for us. சுரேஷ், நீங்களும் அந்த இன்டர்வியூ எடிட் பண்ணது நீங்க தான். தேங்க்யூ ஸோ மச். இது உங்க ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்ல. இது வந்து எல்லாரும் படம் பார்த்துட்டு பேசுறாங்க. பட் நான் லைன் அப் நீங்க ஷூட் நடக்கும் போதே பண்ற எடிட் டைம்லயே நான் சொன்னேன், இந்த எடிட்டர் இஸ் கோயிங் டு மேக் சச் அ பிக் மார்க் இன் த இண்டஸ்ட்ரின்ட்டு. அண்ட் ஃபார் காஸ்டியூம் டிசைனர், our choreographers, our action department, our art director, everybody, makeup, whoever I'm missing out on, thank you for making this film happen for us. And for the beautiful cast, I think a lot of people have spoken about all of you. And அந்த அனிஷா சீன் தான் அவங்க கேரக்டர் பேரு. அந்த சீன் பத்தி நிறைய பேர் படம் பார்த்துட்டு பேசினாங்க. பட் பிலீவ் மீ, இந்த படத்துல there is a lot more. and சில டயலாக்ஸ் மதன் எழுதியிருப்பாங்க. அந்த டயலாக்ஸ் people will think it's life changing. There's one scene in the second half, again I'm not going to reveal more, but on the scene என்னோட favorite, and that is not the scene everybody spoke about today. So படத்துல நிறைய இருக்கு. So எல்லாரும் definitely, I hope you will all enjoy the film. And Abhi, you're a star. இதை நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். and every time I say it, I mean it more and more. You're a star and you're here to stay. பட் நீங்க எங்க வீட்டு பிள்ளை, அதை மறந்துடாதீங்க. எப்பவுமே for you, தம்பி and I will welcome you with our arms wide open. And on that note, I also want to say Tourist Family ஓட co-director மதனை நாங்கள் டைரக்டரா லான்ச் பண்ணியிருக்கோம். எங்க படத்தோட co-director தினேஷ். Very soon you will be standing here. Incredibly talented boy. நான் தினேஷோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், நிதினோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், மற்ற ஏடி பாய்ஸோட நான் அவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணல. பட் போத் ஆஃப் யூ ஐ சூப்பர். ஓகே, நாங்க இருக்கோம். படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் சொல்றீங்க. ஓகே, தேங்க்யூ. அண்ட் ஸ்ரேயஸ் டீம், உங்க ஆல் ஃபோட்டோகிராஃபி டீம் இருக்கு, ஆல் ஆஃப் தெம் தேங்க்யூ. அண்ட் ஆல் டெக்னீஷியன்ஸ், ஆல் ஆக்டர்ஸ். சார், அப்பா கேரக்டர் அபி அப்பா பட் சூப்பரா பண்ணியிருக்கீங்க சார். நான் இப்பதான் உங்களை மீட் பண்றேன். படத்துல உங்க ரோல் குட்டியா இருந்தாலும் அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு. அண்ட் ஷான், ஐ லவ் யூ. And I think what he said is what I mean. Sean has already achieved a lot, and I'm so happy when people say ஒரு பிராண்ட் ஆயிட்டாங்க, ஷான் பேர் ஒரு படத்துல வந்துச்சுன்னா அது வந்து டெஃபினட்டா ஒரு நல்ல படமா இருக்கும்னு நம்புறாங்க. I'm so happy about that. பட் பத்தல ஷான், எனக்கு பத்தல. I want you to achieve more and more. You have it in you. And we go way back. ஒரு almost 10 years எங்களுக்கு பழக்கம். And spirituality, Sean is a very spiritual person. So I think he's not yet there at all, according to me. He has such a long way to go. Long way na global sensation ஆற அளவுக்கு ஷானுக்கு talent இருக்கு. Wish you all the best, Sean. And நீங்க brother, we are together. It's just the beginning for us. And Anaswara, yes, I am your older sister and I will always be here for you. தமிழ் ரொம்ப கியூட்டா பேசுறீங்க, மாத்தாதீங்க. அது என்னோட சின்சியர் ரிக்வெஸ்ட் டு யூ. அவங்க தமிழ் இந்த ஸ்டேஜ்ல பேசல, அவங்க பேசுவாங்க நான் எதிர்பார்த்தேன். பட் ப்ளீஸ், அகேன் விஷிங் யூ தி பெஸ்ட்.
full-fledged-ஆ ஒரு தமிழ் சினிமால with loveல வந்திருக்கீங்க. We're all so proud of you. You're going to be one of the biggest stars of the year. And இவங்க ரெண்டு பேரும் அபி and அனஸ்வரா அவ்வளோ ரிஃப்ரெஷிங், அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ் கப்பலா ஸ்க்ரீன்ல இருப்பாங்க. அது எல்லாரும் பார்ப்பீங்க. And I just don't want to miss out on anybody else if I did. ஸ்ரீனிஷ் வந்தாங்களே, எங்க காணோம்? Okay, all right. Thank you for coming. But for all of you for taking the time. And மகேஷ் தம்பி பத்தி பேசணும், நிறைய பேசணும், இமோஷனல் ஆயிருவேன். பட் தம்பி பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க. பட் ஒரு விஷயம், ஹீஸ் ஒன் ஆஃப் த கூலஸ்ட் பீப்புள் ஐவ் மெட். நான் வந்து ஆங்ஸைட்டி மேக்ஸ். நான் வந்து பீக் ஆங்ஸைட்டி போகும்போது அக்கா சில், அக்கா கூல்னு என்னை காம்படுத்துவாங்க. அண்ட் உங்களுக்கே தெரியாத நிறைய ஸ்பிரிச்சுவல் குணம் உங்களுக்கு இருக்கு தம்பி. நான் இன்னொரு விஷயம் தம்பி பத்தி சொல்லணும், ஹி லிவ் இன் த மொமெண்ட்டுங்க. அதை நான் தம்பி கிட்டேருந்து கத்துக்கிட்டேன். இப்போ இங்க ஃபுல் மைண்ட், அவர் இங்க தான் இருக்கும். அவர் நேத்துக்கு என்ன, முந்தா நேத்துக்கு என்ன, நாளைக்கு என்னன்னு போகாது. அண்ட் லிவிங் இன் த மொமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கீ காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. And producers are இங்க, I think one of you are mentioning, Thambi spoke about numbers. Thambi is of course, he's grown as a producer. I've watched him grow and I'm so happy. இனிமேல் நாங்க செய்யறதெல்லாம் ஒன்னாதான் செய்ய போறோம். நாங்க இணைஞ்சிட்டோம், இதுக்கு மேல பிரிவே கிடையாது நமக்கு. அண்ட் தம்பி சொன்ன ஒரு விஷயம் என் மைண்ட்ல ஆழமா பதிஞ்சிருச்சு. நாங்க நிறைய பேசுவோம், எல்லா டாபிக் பத்தியும் பேசுவோம், எங்க படம் பத்தி பேசுவோம், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி பேசுவோம், கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ ஒரு டிஸ்கஷன் அப்படியே போகும்போது ஒரு வார்த்தை, ஒரு லைன் சொன்னாங்க தம்பி, அக்கா போதும் என்ற மனமே பொண்ணானது அப்படின்னாங்க என்கிட்ட. அது தம்பியோட மனசு. அண்ட் சுத்தி இருக்கிறவங்க, கூட இருக்கிறவங்க வளரணும், ஜெயிக்கணும்னு மனசார நினைக்கிறாங்க. அதுவும் நான் கத்துக்கிட்டேன் தம்பி உங்ககிட்ட இருந்து. தேங்க்யூ. அண்ட் ஐ லவ் யூன்னு சொன்னா பத்தாது. And my production team, Bala, நீங்க மேடைக்கு வந்தே ஆகணும். By demand, please come. Please come right now. Prashant, please வாங்க, ரெண்டு பேரும் வாங்க. I owe you both a huge round of applause, all of you. And Prashant, அவர் ஜாலிங்க, அவர் absolute jolly type. And அவர் வந்து நாங்க எங்க actually Anaswar, I thought you'll tell you, எங்க படம் எடுக்கிறது வந்து ஒரு 34 daysல முடிச்சோம். பட் அதுல வந்து ஒரு 4-5 பர்த்டே பார்ட்டிஸ் இருந்துச்சுங்க. என் பர்த்டே, எப்போ எனக்கு ப்ரொடக்ஷன்ல இருந்து போட்டோ வந்தாலும் இவங்க பர்த்டே, அவங்க பர்த்டே, எவ்வளவு பர்த்டே, மதன் ஒரு 6 பர்த்டே இருந்திருக்குமா. அதுல பிரசாந்துக்கு ஒரு பர்த்டே இருந்துச்சுங்க. யாருக்குமே பண்ணாத அந்த ஒரு அரசியல்வாதிக்கெல்லாம் பெரிய மாலை போடுவாங்கல்ல, யாருக்குமே பண்ணாதது. நானே யோசிச்சேன், தம்பி இவர் என்ன இவ்வளவு பாப்புலரா இருக்காரு நம்ம ப்ரொடக்ஷன் டீம்ல அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ போத் வெரி வெரி மச். ஒரு big round of applause for them. Thank you. And Vijay, MP Vijay, I don't know if you're here. தம்பி சொல்ற மாதிரி ஐ திங்க் நீங்க நிறைய ரிலீஸ்க்கு ரொம்ப கம்மி நாள் இருக்கு. ஸோ நீங்க நிறைய வேலை பண்ண கிளம்பியிருப்பீங்க. பட் தேங்க்யூ எங்க அசோசியேட் ப்ரொடியூசர் விஜய். அண்ட் எனக்கு ரீசெண்டாக தான் பழக்கம். பட் thank you for being a part of the team. It means so much to us, all that you've done. And again, எங்க production team, MRP and Zion, we are here. நாங்க நல்ல படம் பண்ணணும்னு முயற்சியில இருக்கோம். With love is a blessing. And படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. The movie is about nostalgia. And definitely படம் பார்த்துட்டு போகும்போது எல்லாரும் ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் இருக்கும். And இந்த படத்துக்கு அப்புறம் நாங்க next set of films பேச ஆரம்பிச்சிட்டோம். அது again very soon we'll keep announcing and we'll keep making good films. And Inge, I have to thank my husband, Vishagan. நீ வேலைக்கு போ, நீ எதுக்கு இந்த பிரேக் எடுத்திருக்கேன் நான் மோட்டிவேட் பண்ணி அமைச்சது was my husband. So thank you so much for that, Chelam. And my two wonderful children, Ved and Veer. Ved வந்து 100% சினிமா தாங்க வரும். அது இந்த லெகசி இருக்கு பாத்தீங்களா, அந்த சௌந்தர்ய ரஜினிகாந்த் என்ற லெகசி வந்து டெஃபினட்டா என் பையன் he will take it forward. And என்னோட அம்மா and அப்பா, thank you so much for everything. ஒரு 18 years இருக்குங்க நான் ஆக்டிவா ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது. அஃப்கோர்ஸ் கேப்லாம் வந்துருச்சு. பட் 18 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ஒரே ஒரு தாட் என் மைண்ட்ல இருக்கோ அதுதான் இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் இருக்கு. நான் அம்மா அப்பா பெருமைப்படுத்தணும். அண்ட் அதுக்காக நான் முயற்சி எடுத்துட்டே இருப்பேன். நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கேன். பட் தம்பி சொன்ன மாதிரி வித் லவ்க்கு முன்னாடி வேற, வித் லவ்க்கு அப்புறம் வேற, அது நடக்கணும். ஸோ தேங்க்யூ. என்னோட கம்பெனி ஸ்டாஃப் எல்லாரும் இங்கே இருக்கீங்க. for all of you who have come today. இவ்வளவு நேரம் இருந்து எங்களோட இந்த இவெண்ட்ல கலந்துக்கிறதுக்கு தேங்க்யூ. அண்ட் மீடியா, உங்க கையில பெரிய பவர் இருக்கு. இந்த படத்தை கரெக்டா ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேருங்க. அண்ட் அகேன் ஷான், அபி, அனஸ்வரா, தம்பி, மதன், மோகன் சார், மோயன் ஐயா, everybody, thank you so much.